என்னுடைய நண்பர்கள் பெரிய பெரிய தீர்க்கதரிசிங்க. அவங்க சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? ஐயா நீங்க ஆண்டவருடைய வருகையை பார்ப்பீங்கன்னாங்க. அப்படியா? கர்த்தருடைய வருகையை பார்ப்பீங்க, அது வரைக்கும் நல்ல ஜீவனோடு இருப்பீங்க, நல்ல சுகத்தோடு இருப்பீங்க. பெரிய தீர்க்கதரிசிகளாம், நம்ம நாட்டு தீர்க்கதரிசிகளாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. எதுக்காகன்னா இந்த ஊழியங்கள்லாம் பார்க்கணும், நீங்க எல்லாம் பறந்து விரிந்து ஆமா ஆசீர்வதிக்கப்படுவதை என் கண்ணு பார்க்கணும் என்பதற்காக ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரீரத்துல பல பாடுகள் இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே அந்த பலவீனம்லாம் நீங்கி உங்களோடு ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 11. ஓகே, கிரேட். plenty of time, right? அவ பாஸ்டர் டேனி அவங்க பாடும்போது ஒரு பாடல் பண்ணாங்க. நான் மறந்தே போயிட்டு அந்த பாட்டு நான் தான் எழுதுறேனா அப்படின்னு. அந்த அர்த்த புஷ்டி உள்ள பாடலை கேட்டபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் மறந்துட்டேன், ஆனா அவர் மறக்காம அந்த பாடலை பாடும் பொழுது ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். தேவ சபை எப்படி கட்டப்படணும் அப்படி என்பதற்காக அதை தழுவிய ஒரு பாடல். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல நாடுகளிலும் தேசங்களிலும் பட்டி தொட்டிகள் எல்லாவற்றிலும் நான் கடந்த 2 மாதமா சூறாவளி பயணம்னு சொன்னோம். மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, அங்க இங்கேன்னு போயிட்டு திருச்சி, புதுக்கோட்டை, இந்த இடங்களெல்லாம் போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நிறைய பேர் கேட்டாங்க இது எப்படி முடியுதுன்னு. எனக்கு தெரியல, ஆண்டவர் பலம் கொடுத்ததுனால சுற்றி பல சபைகளை, அதுவும் ஆல் நைட் ப்ரேயர்ல 2 ஆல் நைட் ப்ரேயர், மெகா ஆல் நைட் ப்ரேயர், 12 hours ப்ரேயர்ல ஆண்டோட கிருபையினாலே வார்த்தை கொடுக்க உதவி செய்தா. இதெல்லாம் என்னன்னா தேவனுடைய பலன். சொல்லுங்க, ஆண்டவர் பலன். உங்க பலன் என் பலவீனத்துல, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னாரு. ஆகினால இன்றைக்கு நீங்க பலவீனத்தோடு வந்திருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஃபாதர் கோமஸா, ரீகன் கோமஸ் அவங்களை சந்திக்க போனேன் தென்காசியில. அவர் பலவீனமா இருந்தாலும் அவருடைய பலவீனம் இட்ஸ் a great challenge for me. அப்படியே எனக்கு பெரிய சவாலா இருந்தது. வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு கையில தான் மைக் பிடிக்க முடியும். இருந்தாலும் அவர் வீட்டில் போயிட்டு போன உடனே ஒரு பாட்டு பாட சொன்னார். அவங்க அம்மா, அவங்க சகோதரர்கள், பிள்ளைங்க எல்லாம் புடைசூட குடும்பமா இருக்காங்க. அதுல ஒரு என்னேசுவே நான் என்றும் முந்தன் சொந்தம் அப்படி ஞாபகம் வச்சிருக்காரு. அது 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளிவந்தாலும் அந்த பாடல்லாம் ஆமா ஞாபகம் வச்சு, அங்கிள் இந்த பாட்டை பாடுங்கன்னாரு. அவர் உட்கார்ந்தாரு, அந்த பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்தார். என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா? யாரு கொயர்லாம் இருக்காங்களா? போட்டிட்டீங்களா? என் நம்பன்னு விட்டுறாதீங்கம்மா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் மைக் கொடுங்க. பாஸ்டர் பாடுங்க. நான் மறந்துட்டேன். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஸ்கேல் மாதிரி போச்சு. என்னேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றில்
வில்சன் ஹோம்னு இருந்துச்சு, ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம். இல்லை சந்திரன்லாம், சார்ல்ஸ் சந்திரன்லாம் படித்தார். அம்மா வந்து அங்கே வார்டனாக இருந்தாங்க. அங்கே பிள்ளைகள்லாம் நான் கெல்லிஸ்ல விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க. பெயின் ஸ்கூல் படிச்சுருந்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் மாத்திரம் இங்கே வந்து ஒரு ஊழியத்தின் கட்டாயத்தின் நிமித்தம் வந்து இருந்தபோது அங்கே எழுதின பாடல் தான் இந்த பாடல். ராத்திரியில் நான் அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த பாடலுடைய வரிகளை எழுதின. அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட காட்டினேன். பாஸ்டர், இந்த பாட்டு நல்லா இருக்கா கேளுங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, ஆமாப்பா பிரதர் ஸ்வன் பீட்டரும் எங்களுக்கு உதவி செய்தாங்க. சத்தி விக்டர், ஸ்வன் பீட்டர் அந்த காலத்தில் அவங்களாம் பயங்கரமான ஒரு கம்போசர்ஸ். இன்றைக்கும் ஸ்வன் பீட்டர் அண்ணா இருக்காங்க. அவங்களாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அந்த வகையில் எழுதின பாடல் 1981, 82 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எழுதின பாடல். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நேரத்தெல்லாம் ரொம்ப காலம் பொண்ணானது. கடமை கடமை என்ன சொல்றாங்களே, காலம் பொண்ணானது, கடமை கண்ணானது. அல்லேலூயா. அதனால காலத்தை அறிந்தவன் நான். கரெக்டாக 11 மணிக்கு முடிச்சுட்டு உங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கவலைப்படாதீங்க. என்னோட கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர் டிமனர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுங்க. உமது முகம் பார்த்து மறைந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுங்க. உமது முகம் பார்த்து ஓட்டவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் பார்த்து வெறுத்தவர்கள் வெட்கப்பட்டு வருவதில்லை. நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. தமிழோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த ஊழிய பணியில் இருக்கிறேன். ஒரு நாள் கூட ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவர். நீதிமான் சந்ததி ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். இந்த சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவரும் இந்த சபையின் அங்கத்தினர்களாக தூண்களாக இருப்பதனால நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க ஊழியம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சமீபத்தில் போன வாரம் ஒரு டிவி நிகழ்ச்சியில நான் பேசிட்டு இருந்தேன். பெரிய தேவை ஆண்டவர் கொடுத்து முடிப்பார், செய்வாருன்னு நான் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையில சொல்லி வந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையினால இந்த பெரிய ஊழியத்திற்கு, எழுப்புதல் மையத்திற்கு தேவையான பணத்தை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் கொடுத்து அது அக்ரிமெண்ட்லாம் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. போகிற இடங்களெல்லாம் நான் ஜெபம் பண்றேன். எழுப்புதல் மையம், மிஷினரி ஊழியம், தேவனுடைய சபை, இது எல்லா தரிசனத்தையும் உங்க பாஸ்டர் கொடுத்த தரிசனத்தை உங்க மூலமா நிறைவேற்ற போகிறார். அதை கையில தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, கட்டடம் கட்டி பிரதேசத்துக்கு வரும்போது நானும் இது சாட்சி சொல்லணும். இன்னைக்கு மார்ச் மாதம் 24 சொல்ற வசனம் ஒருவேளை அடுத்த மாசம் நிறைவேறும், அதுக்கு அடுத்த மாசம் நிறைவேறும், இந்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற போகுது. அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சார்னா அதை அற்புதமாக செய்வார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே செய்ய மாட்டார். அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான்.
இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். நீதிமான் சந்ததி அப்பத்துக்காக இறைஞ்சி திரிகிறதை காணவே இல்லை. போன வாரம் நானும் இன்னொரு பெரிய டிவி சேனல் உரிமையாளரும் ஒருத்தர் சந்திக்க போனோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் சாட்சியை சொன்னார் பாருங்க. எங்களோடு பகிர்ந்து கொண்டார். கர்த்தர் அவர் ஊழியத்தை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கார், பயங்கரம் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் டானி அவங்களுக்கு சொந்தக்காரா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிஷப் அவரு உட்காந்து நாங்க 2 மணி நேரம் கேட்டோம். அவர் சொன்ன சாட்சியில கர்த்தர் அந்த ஊழியத்தை கைவிடாம இதுவரைக்கும் நடத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான மிஷினரிகள், பிள்ளைகள், ஊழியங்கள் என்று நிறைய இருந்தாலும் அவர் சொன்ன சாட்சி, கர்த்தர் என்னை காத்து நடத்தி எங்க தலைமுறை செய்த ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர் டானியுடைய தகப்பன் தாய் நன்றாக நான் அறிவேன், அவங்களுடைய பெரியமா அறிவேன், பெரியப்பா அறிவேன், எல்லாரையும் தெரியும். அவர் தான் ஞானசானம் கொடுத்தார் பாஸ்டர் தங்கராய். அந்த சந்ததியிலே இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் மென்மேலும் உயர்த்திருக்கிறாரு. உங்க பாஸ்டர் உயர்த்தாம இருப்பாரா? கண்டிப்பா நடக்கும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க அவரோடு கூட தோள் கொடுத்து நீங்க தாங்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் அவர் நம்ப பண்ணின வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒரு கவியை பாடிட்டு நான் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு போக போறேன். நீ நம்ப பண்ணின தீபனர் பாடுங்க. எங்களுக்கு அருளிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இந்த சபையாருக்கு, இந்த ஊழியத்திற்கு நீ நிறைவேற்றும்படி ஜெபம் பண்ணுகிறேன்.
போதகரையும் குடும்பத்தையும் விசுவாசிகளையும் எல்லாரையும் ஆசீர்வதி. அவர் கொடுத்திருக்கிற மகா பெரிய உன்னதமான திட்டம் தரிசனம் எல்லாம் நிறைவேற அடியேன் ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதியும் இயேசுராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 21:9 வாசிங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே இருந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இயேசு பிறந்த பொழுது தேவதூதர்கள் வந்து பணிந்து கொண்டார்கள், மெய்ப்பர்கள் பணிந்து கொண்டார்கள், தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அவர் ராஜாதி ராஜாவாக அங்கீகரித்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் கொண்டு வந்து படைத்து சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டார்கள். இப்பொழுது சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக பவனி வருகிறார். பொதுவாக இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனை கழுதையில வைத்து சேனங்கட்டி அவனை ஊர்வலமாக கொண்டு வருவார்கள். தாவீது தன்னை அந்திய காலத்துல பத்சேபால் வந்து சொன்ன பொழுது, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிலையே, என்னமான்னு கேட்டா, என்னுடைய கற்ப பிறப்பாகிய சாலமோனே ராஜாவாக மாற்றுவேன் என்று சொன்னீர். ஆனால் இப்பொழுதோ யாராரோ இருக்கான், அதோனியா இருக்கான், அப்சலோம் இருக்கிறான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், யாராரோ இருக்கான், தலையெடுத்தெல்லாம் தண்டல்கார மாதிரி ராஜாவாக இப்பொழுது முழக்கமிட்டு கொண்டிருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்டபோது, கவலைப்படாது, நான் சொன்னதை நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. தாவீதுடா கூப்பிட்டு, யோவாவை கூப்பிட்டு, பா ஒரு கழுதையை கொண்டு வா, இந்த சாலமோனை கழுதன் மேல வைத்து ராஜா என்று பிரகடனப்படுத்துங்க. இஸ்ரவேலிலே ராஜாவாக சாலமோனை தாவீது அறிமுகம் செய்து வைத்தார். இப்பொழுது இயேசு ராஜா உலகத்தில் வந்த மகா பெரிய தேவன் என்பதை மாத்திரமல்ல, வரப்போகிற ராஜாதி ராஜா என்பதை ஜனங்கள்லாம் மறந்துட்டாங்க. ஆனா பரலோகம் மறக்கல. கையில தடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வரப்போகிற ராஜா இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே ரட்சகராக வந்தார். இப்ப எப்படி வருவார்? தாழ்மையில் வந்து ஒரு குடிசையில வந்து தங்கி கூடு குடிச்சுட்டு மீன் சாப்பிட்டு அதுக்காக வர்றார்? நோ, he comes like a king. அவருடைய வருகை ராஜாதி ராஜாவுடைய வருகையாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அதற்கு அடையாளமாக தான் கழுதையில இவரை ஏற்றி பவனி வருகிறார். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட மக்கள் என்ன செய்கிறார்கள்? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தலைகளை வெட்டி போடுறாங்க, வஸ்திரங்களை மேல் வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள் என்று மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாரா வாசிக்குமா? மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். 21:2 உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நேரம் சுருக்கமா இருப்பா, நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு வரேன். கழுதையை அவிழ்த்து கொண்டு வரும்படியாக ஆண்டவர் டெக்னிக்கலா சில காரியங்களை சொல்றார். எதிர் இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே கட்டப்பட்ட கழுதை இருக்கும், ஒருவனும் ஒரு காலம் ஏறி இருக்க மாட்டான், அந்த கழுதையை கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்றார். அப்ப இயேசு ஏறுவதற்கு ஒரு கழுதை வேணும். ஏனென்றால் இப்பொழுது ராஜபவனம் வர வேண்டும். ஜனங்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கோஷம் விடுகிறார்கள். என்னவென்று என்ன சொன்னாங்க? ஓசன்னா, தேவனுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். What a great proclamation. அதாவது இந்த ஜனங்களுக்கு கிடைக்கப்பட்ட மகா பெரிய என்ன சொல்றது வியாக்கியானம் அல்லது வாக்குதத்தம், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். ஒரு சிலர் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அவரை கொண்டு போய் அறைய போறாங்க. ஆனால் இந்த பவனியிலே இயேசு வரும் பொழுது அவரை ராஜாதி ராஜாவாக கண்டு கொண்டார்கள். முதலாவதாக இயேசு கழுதையை கண்டார். ஜீவானந்தம் அவர்களோடு நான் அநேக கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். இப்போ முன்னணியில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரெல்லாம் அவரோட கூட கண்டிப்பாக இசைத்துறையில் போய் பயணிப்பாங்க. இந்த கழுதை பிரசங்கத்தை பண்ணும்போது அவர் சொல்லுவார், கழுதை முன்னாடி வா, கோச்சிக்காரம்மா,
அப்படின்றாரு. கழுதான்னு வர்ற கோச்சிக்காதம்மா. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு கழுதை, இயேசுநாதரை சுமக்கிறேன். நான் இப்போ என்ன சொல்லி அவர் சொல்லுவார், என்ன சொல்லிக் கொள்கிறேன், நானும் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை. இந்த இயேசுவை சுமக்கிற கழுதையா இருப்பதனால தான் இங்க சென்னையில மாத்திரமல்ல, ஜார்க்கண்ட்ல பாஸ்டர் போயிட்டு வந்தாரு, அந்த பகுதிகள் எல்லாம் ஆண்டவர் கொண்டு சென்று இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அவர் கால் மிதிக்கிற இடங்கள்லாம் கர்த்தர் பெரிய எழுப்புதல் மையமாக மாற்றி மிஷன்ஸை உருவாக்குவதற்காக கர்த்தர் கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த கழுதையை பார்த்தார். ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் என்னை பார்த்தார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் என்னை கண்டது. நான் போகிற இடங்கள்லாம் சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்டதே ஒரு வினோதமான காரியம். நான் கர்ப்பத்தில் இருக்கும் போதே மரித்திருக்க வேண்டும். எங்க மதர் ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க. பத்மாவதி என்பது ஒரு பேர். கர்ப்பமாக இருக்கும் பொழுது எனக்கு முன்னாடி 2 பெண் பிள்ளைகள், ஒருத்தர் இருந்தாங்க, வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. ஒருத்தர் நான் பார்க்கவே இல்லை, இறந்து போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. அடுத்து 3வது பிள்ளையா நான் பிறக்கணும். அந்த காலத்தில் ஸ்கேன்லாம் கிடையாது. கர்ப்பமானவுடன் பிரசவத்துக்கு எங்கள் அம்மா அழைச்சி கொண்டு போகணும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பெரியவங்க 2-3 பெண்கள் அழைத்து கொண்டு போகும்போது வீட்டில் ஒரு பாட்டில் இருந்திருக்குது. அந்த பாட்டிலை இவங்க தெரியாமல் காலில் மிதிச்சதுனால அது உடஞ்சி போய் தடுமாறி அந்த பாட்டில் உடஞ்சி போச்சு. அப்போ அவங்க இந்து கலாச்சாரத்தில் இருந்தனால பாட்டில் உடஞ்சா அது அபசகனம். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நான் செத்துடுவேன், குழந்தையும் செத்துரும். அதனால நான் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன், இந்த குழந்தைய எங்கே இந்த வீட்டிலே என்னை பிரசவம் பாருங்கன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு எங்கள் அம்மா வீட்டில் பிரசவம் பார்த்தாங்களா மக்கள்லாம் சேர்ந்து. கர்ப்பத்தில் எடுத்த உடனே ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு பார்த்தா ஒரு அழகான ஆண் பிள்ளை 76 வயசு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்குது. இல்லையா? அழகா இருக்குண்ணா இல்லையா சொல்லுங்க? அழகா இருக்குண்ணா. நீங்க சொல்லியோ இந்த பாதத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லார், அழகிய பாதம் என்று. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு பரலோகம் வர்ணிக்குதுங்க. நீங்க சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல. அப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த மகன் சந்தோஷம். என்னன்னா 2 பெண் பிள்ளைங்க, ஒன்று செத்து போச்சு, ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு 3வது பிள்ளையா இவன் ஆண் பிள்ளை பிறந்திருக்குது என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் பிறந்து கொஞ்சம் வருஷத்துக்கெல்லாம் பல வியாதிகள் போராட்டம் நான் மருத்துவ விடுவேன் என்று ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. கதையை சுருக்கமாக சொல்கிறேன். டாக்டர் பார்த்து லிவரில் இது ப்ராப்ளம் இருக்குது, இந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொன்னான். இவங்களுக்கு உண்மை புரியல. ஆண்டவரே, நீங்களே இந்த குழந்தைய கொடுத்தீங்க, இந்த குழந்தைய இப்போ செத்து போன்னு சொல்கிறாங்க 5-6 வயசில் அப்படின்னு இந்த கேஎம்சியில் அட்மிட் பண்ணி லிவர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் அந்த காலத்தில் ஏதோ ஜென்ரல் ஃபிசிஷியன் தான், லிவர்லாம் கிடையாது. அவங்க அழுத்தி பார்த்துட்டு லிவரில் ரொம்ப டேமேஜாக இருக்குது, அதனால இந்த குழந்தை பிறக்காது. அதனால இந்த ராத்திரியில் நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் அடுத்த நாள் குழந்தைய தான் பிணமாக கொண்டு போக போகிறீங்க, இந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொடுங்க, சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி டாக்டருங்க போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அழுதுட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்படல அவங்க. இயேசுநாதர் பற்றி கொஞ்சம் தெரியும். எங்கள் அப்பா பரம்பரைக்கு பேப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவ. அப்போது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கேட்குறாங்க பிள்ளைக்கு என்ன வேணும்னு. 5-6 வயசில் இருக்கும்போது நடுராத்திரி 12 மணிக்கு நான் கேட்குறேன், எனக்கு பிரியாணி வேணும்னு. எங்கேருந்து போகிறது அந்த காலத்தில்? எங்கள் அப்பா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ டெக்கான் ரெஸ்டாரண்ட்னு பிரசவகத்தில் ஒன்று இருக்கு, கேஎம்சிலேருந்து போயிட்டு எங்கே பார்த்து எப்படியோ பிரியாணி வாங்கிட்டு கொடுக்குறாரு. எங்கள் அம்மா பிரியாணி ஊட்டிகிட்டே இருக்குது, கண்ணில் கண்ணீர் வருதான். சாப்பிட்டு தண்ணி குடிச்சு அப்புறம் நல்லா தூங்க வச்சுட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க, குழந்தை செத்து போய்டும். அம்மா கவனிமா, நான் இன்ட்ரெஸ்டான கதை சொல்லிருக்கேன், அந்த பக்கம் பார்க்கக்கூடாது, என்ன தான் பார்க்கணும் இங்கே, சரியா? கமாண்டு. குழந்தை செத்து போகும்னு பார்க்குறாங்க. சீரியஸாக இருக்குது. அம்மாவுடைய கண்களில் கண்ணீர் வருது. அப்போ ஒரு வேண்டுதல் செய்யுங்க, டாக்டருங்களாம் செத்து போடுன்னு சொன்னாங்களே, பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ குழந்தை படுத்துருக்குது. சுவாமி, நீங்கள் தெய்வமாக இருந்தா இந்த குழந்தை பிழைச்சிக்கிச்சுன்னா இந்த குழந்தைய உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அப்படி வேண்டிக்கிட்டாங்க. உருட்டாட்டமான ஒரு ஜெபம்னு வச்சுங்களேன். அவங்க வேண்டிக்கிட்டாங்க, ஏதோ எல்லா தெய்வத்திலும் வேண்டிக்கிறது போல இந்தம்மா இயேசு நாட்டை வேண்டிக்கிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி முழுக்க தூங்கிட்டு காலையில் எழுந்த உடனே கண் விழிச்ச உடனே எங்கள் அம்மா ஆச்சரியம், குழந்தை உயிரோடு ஸ்தோத்திரம். டாக்டர்லாம் பார்த்தாங்க, வைத்து அம்மிக்கு பார்க்குறாங்க. என்ன செய்தீங்க, என்ன கொடுத்தீங்க? மருந்து. நேற்று ராத்திரி லிவர்லாம் வேற மாதிரி பல்ஜிங்காக இருந்துச்சு, இப்போ இப்படி இறங்கி இருக்குது, என்ன கொடுத்தீங்கண்ணே? ஒன்றும் இல்லையா, குழந்தை பிரியாணி கேட்டுச்சு, அதான் கொடுத்தேன். பாவில டாக்டர் சொன்னாரா, குழந்தை பொழைச்சிக்கிச்சு, வீட்டுக்கு கூட்டு போயிருங்கன்னு சொன்னான்.
இந்த கதைலாம் எப்போ தெரியும்னா, எங்கள் அம்மா சொன்ன கதை. என்ன சொன்னா, ஆண்டவர் தாயின் கருவில் இருக்கும்போதே உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்து கொண்டபடினால்தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் டேனியல் அவர்களை ஆண்டவர் முன் குறித்தபடினால்தான் அவர் தெரிந்து கொண்டு படிக்க வச்சு நல்ல ஒரு குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகள்லாம் கொடுத்து உங்களுக்கு போதகரா வைத்திருப்பதை நீங்க கொடுத்து வச்சுவங்க. இப்படியா கேட்கறது? எப்படி கேட்கணும்? கைகளை தட்டி கேட்கணும்ல. சிறு வயதிலிருந்து பார்த்துருக்கேன். அவங்க அப்பா நல்லா தெரியும், அவங்க அம்மா நல்லா தெரியும். அதனால சொல்றேன், இந்த கழுதை எங்களை போன்ற ஆண்டவரை சேவிக்க வேண்டிய கழுதைகளாக நாங்கள் ஏதோ ஒரு புறத்தில் இருந்தோம். ஆனால் அதை அவிழ்த்து கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வைக்க வேண்டிய வேலை தான் உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு எங்கெங்கே ஆத்துமாக்களை காண்கிறீர்களோ அதில் கட்ட அவிழ்க்கத்தக்கதாக உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அவைகளை ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இந்த காலத்தை ஒரு நாளும் ஒருபோதும் யாரும் ஏறி இராத கழுதை. அதான் ஆச்சரியம். இப்போ நீங்க எருசலேம் போனீங்கன்னா நான் சொல்ற கழுதையை வச்சுட்டு இங்கே பேப்பர்லாம் சாப்பிடு, அந்த கழுதை நினைச்சாதீங்க. அந்த கழுதை ரொம்ப பலமாக இருக்கும். அது சவாரி செய்வதற்கு சீனா மேலே கொண்டு போவாங்க, பெரிய பெரிய இடங்களுக்கு அது கொண்டு போவாங்க. நல்ல சுமக்கக்கூடிய ஆற்றல், திறன் உள்ளது. அப்படிப்பட்ட கழுதான் இயேசுனார் வச்சு கொண்டு வந்த பொழுது முதலாவது சொல்றாரு, அதை கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு மேலே வஸ்திரத்தை போடணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கழுதை சும்மா வந்தா என்ன வாசனை வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வாசனை? சென்ட் வாசனையா? நாரும். சிஸ்டர் பொன்னேரா கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அதை தண்ணீர்ல மூழ்கி அதுக்கு ஞானசானம் கொடுத்து, கழுதைகளை நமக்கு தான் ஞானசானம், கழுதையை கழுவி சுத்தம் பண்ணி அது மேல வஸ்திரத்தை போடுறான், நீதியின் சால்வை எல்லாத்தையும் போடுறான். அது மாத்திரமல்ல, அது நடந்து போகும்பொழுது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசனா ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, கழுதையை கண்டுபிடிச்சு அவர் இருவடி சந்தையில கட்டப்பட்ட நிலையில யாரும் ஏறிராத கழுதைய ஆண்டவருக்கு கொண்டு வந்தாங்க. இது ஆண்டவருடைய கட்டளை. நீங்க சிறிய கூட்டமா இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்க போகிற இடம் மகா பெரிய இடம். அப்படிதானே? எத்தனை கிரவுண்ட் இருக்கு? எத்தனை ஏக்கர் இருக்கு? கிரவுண்ட்லாம் கேட்க கூடாது. எத்தனை ஏக்கர் இருக்கும்? 1/4 ஏக்கர் போதுமே. 1/2 ஏக்கர்ல we can do wonders. இப்போதைக்கு 1/2 ஏக்கரு, அப்புறம் பல ஏக்கர் பக்கத்துல சொல்லுங்க. இப்போதைக்கு 1/2 ஏக்கரு, அதுக்கு பிறகு பல ஏக்கரு. அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா சொல்லுங்க? தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம சேவிக்கிறோம்ல. கட்டப்பட்ட நிலையிலிருந்து எடுத்து கொண்டு வந்து சுத்தம் பண்ணி ஞானசானம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருன்னா விசுவாசிகளே. நீங்க போய் எங்கெங்க கட்டியிருக்காங்களோ அதெல்லாம் அவிழ்த்து விடுங்க. நேராக போயிட்டு மார்க்கெட்ல போய் கழுது இருக்காங்க கட்டு அவிழ்த்துட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க மேல 2 அடி கொடுத்து அனுப்போம். ஏன் கழுதி ஏன் இருக்கிறேன்? அது இல்ல, ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி சொல்றேன். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க, கட்டப்பட்ட நிலையில் இருக்காங்க. இவங்கெல்லாம் விடுதலை ஆக்கியது யாரு? நீங்க தான். சொல்லுங்க, நான் தான் கட்டு அவிழ்க்க போறேன், இங்க கொண்டு வர போறேன். இயேசுநாதரே சவாரி பண்ண போறாரு. அல்லேலூயா. அடுத்தது 2வது கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்க. அனுப்புறார். வேற ஒண்ணு பேசாத, நேரா போ. நான் சொல்றது டயலாக் சொல்லு. கட்டு அவிழ்க்கணும். யாராவது அப்டேட் பண்ணா நான் சொல்றதை சொல்லு. இது ஆண்டவருக்கு தேவை. சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு தேவை. ஈஸ்டர் பண்டிகைக்கு எப்படி வரப்பாருங்கன்னா நீங்களும் உங்க வீட்டாரும் பிள்ளைகளும் மட்டும்தான் வரப்பாருங்க. அப்படியா? நோ. இப்போ என்ன பண்ண தீர்மானம் பண்ணுங்க. ஈஸ்டர் நமக்கு இங்கே தானே ஆராதனை, 2 ஆராதனையா? 2 ஆராதனை. என்ன பண்ண போறீங்கன்னா, யாராரும் உங்க சொந்தக்காரங்க ரொம்ப ஐக்கியமா இருக்கீங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா, அத்தான், அண்ணன் எல்லாம் வாங்க, வீட்டுக்கு வாங்க, என்ன ஈஸ்டர் விருந்து பண்ண போறேன். காலையில் உங்களுக்கு நைட்டை வர வச்சு தங்க, இல்லைன்னா காலையில் நேரம் வந்த உடனே என்ன சொல்றேன், டைலாக் சொல்லுன்னா, நம்ம எல்லாம் இயேசுநாதரை பார்க்க போறோம், கொஞ்சம் வாங்கல, எங்க பாஸ்டர் ரொம்ப அருமையா பேசுவாரு, அருமையா பாடுவாரு, என்ன சொல்றாரு கேட்டு வாங்கன்னு நீங்க அழைத்து அவிழ்த்து இங்க கொண்டு வாங்க. இங்க சொல்லக்கூடிய சத்தியத்தினால அவர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நிறைய பேர் சண்டே வராங்களே. சபையார் என்ன பண்றான்னா,
சண்டே டிம்கி கொடுத்துரும் ஆராதனைக்கு. ஏன்னா மாமா வந்திருக்கான், வராத திண்டுக்கல்ல உள்ள மாமன், ஆமா இந்த தூத்துக்குடியில் உள்ள மச்சான் எல்லாம் வந்துட்டா விருந்து பண்ண, எல்லாரையும் கூட்டு வா, சபைக்கு கூட்டுவாங்க. சபைக்கு கூட்டு வந்து இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கட்டும். அதுக்கு பிறகு நல்லா தடபுடலா விருந்து பண்ணி சிக்கனோ மட்டனோ மற்றது எல்லாம் போட்டு அடிச்சு சாப்பாடு கொடுங்க. இங்க பேசுகிற சத்தியங்களை அவங்க மறக்கவே மாட்டாங்க. விசுவாசியுடைய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்டளையை ஏற்று அவிழ்க்கக்கூடிய ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும். இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாச்சுன்னா அது என்னதான் முரட்டு கழுதையா இருந்தாலும் இயேசுநாதர் பக்கத்துல வந்த உடனே கவனிங்க, அந்த கழுதை என்ன கவனிங்க, தலை எப்படி வச்சு கழுதை பார்க்க இயேசு நான் சொல்லு, கழுதை ஏன் தலையை வச்சு தலையை கவுத்திட்டேன்? இல்லையா, கழுதை பேசுது, இல்லையா நீங்க பெரிய தெய்வம், நீங்க ராஜாதி ராஜா, பவனி வருவதற்கு என் மேல ஏற போறீங்களே, நான் எவ்வளவு கொடுத்து வச்சுக்கிறோம். புரிஞ்சவங்க கையில தட்டுங்க பார்க்கலாம். அப்போ சரி, இப்ப என்ன எட்டி உதைக்கிற புத்தி எல்லாம் அவங்ககிட்ட இல்லையா? அதெல்லாம் கிடையாது. மற்றவர்களை குறித்து பழி சொல்ல மாட்டேன், சபையை குறித்து நான் கேவலமா பேச மாட்டேன். எல்லாம் போச்சு. காரணம் என்ன? உங்க முன்னாடி வந்துட்டேன்ல, ஞானசத்தை கழுவிட்டாங்களே, வஸ்திரம் போட்டாங்களே, என் சுவாபம் மாறி போச்சுல்ல. இனி நான் பழைய கழுதை இல்ல, இயேசுநாதரே சுமக்கிற புதிய கழுதை. அல்லேலூயா. இந்த கழுதைய இயேசுநாதர் பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப ஆட்டிடியூட்லாம் மாறி போச்சு, சிந்தையெல்லாம் மாறி போச்சு. கழுதை எப்படிப்படுதுன்னு சொல்றேன். நான் ரஷ் பண்ணி போயிட்டு இருக்கேன். முதலாவது கழுதைக்கு என்னன்னா செவித்திறன் உண்டு, நல்ல காது கேட்குங்க. நம்மள மாதிரிலாம் இல்லை, ஹார்ன் நெட்ஸோட ஒதுங்க மாட்டோம். ஆனால் நான் அங்கே யூதேயாவில் உள்ள எருசலேம் உள்ள கழுதைகளை பார்க்க சொல்றேன். அந்த கழுதைக்கு நம்பர் 1 நல்லா செவிகள் கேட்கும். ஏன் விசுவாசிகள் நம்ம எல்லாம் செவிகளை திறந்து கேட்கிறவளா இருக்கணும், சரியா? 2வது இந்த கழுதைக்கு நல்ல பார்வை இருக்குமா, தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாம் இருக்கு. எனக்கு வந்து பார்வை போய் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. நான் பைபிள் படிச்சு 30 வருஷம் ஆச்சு, அது வேற. ஆனா இந்த கழுதை என்ன பண்ணுனா, இங்க இருந்து தூர பார்க்க யார் வரா, எப்படிப்பட்ட வருவான், அப்படி பாதைகளை ஜட்ஜ் பண்ணி போகக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் பார்வையில உண்டு, செவியில உண்டு. 3வதாக இந்த கழுதை எப்படின்னா வாசனையும் முகரம் என்ன தெரியும், நல்ல வாசனை தெரியும். சாம்பார் எங்கே வைக்கிறாங்க, காரக்குழம்பு எங்கே வைக்கிறாங்க, பிரியாணி எங்கே வைக்கிறாங்க, கழுதை கொண்டு போன கரெக்டாக கண்டுபிடிச்சு. இந்த வீட்டில் பிரியாணி பண்ணுறாங்க, இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க, காரக்குழம்பு வைக்கிறாங்க, காய் குழம்பு வைக்கிறாங்க. வாசனையை விடும், வழி நல்லா அறியும், கழுதை போகக்கூடிய வழியே தெரியும். சில பேருக்கு நம்ம எந்த வழியில் போகிறோம் நமக்கே தெரியலையே. ஒரு நாளைக்கு சபைக்கு வரலாம், இன்னொரு நாளைக்கு வேற இடத்துக்குலாம் போகல. நோ, ஆராதனை செய்வதற்கு தேவ ஆலயத்தை, அதன் வழியை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கழுதைக்கு என்னன்னா வாசனை நல்லா தெரியும், சென்ஸ் தெரியும். யார்கிட்ட போகணும், யார்கிட்ட பழகணும், எவங்களை நம்பலாம் என்று எல்லாம் நல்லா தெரியும். 2019 இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அங்க வியாசார் படிக்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க காலையில. அந்த பிஷப் அவர் மோகன்தாஸ் அவர் சொன்னாரு, அண்ணே நீங்க சீக்கிரம் வந்துருங்க, பவனி இருக்குண்ணே, பவனியில கலந்துக்கணும். பவனியா? பெரிய பவனி, 3000 பேர் வருவாங்கண்ணா. இந்த குருத்தோல ஞாயிறு பவனி பேண்ட்லாம் இருக்கும். நான் நினைச்சேன் இந்த மனுஷன் எதுக்கு கூப்பிட்றாரு தெரியல, நம்மளை தேர்தல்களில் வச்சு நம்மளை கவுத்துற போறான்னு பர்பஸா லேட்டா போறாங்க பாருங்க. வேணும்னு லேட்டா போறேன், பிரசங்க நேரத்துக்கு போகலாம், ஆராதனை எல்லாம் பவனியெல்லாம் சுத்தி வந்துருவாங்க போலீஸ் பந்தோபஸ்தோட. அதுக்கு பிறகு சர்ச்சில் போகலாம் நான் போறேன், பவனி அப்பதான் புறப்படுது. அவர் என்ன பார்த்துட்டா, நானும் என் மனைவி ஓரமா ஒதுக்குறோம், சரி பரவாயில்ல போட்டோம். அவரு அதுக்கு முன்னாடி ஒரு இந்த தேர் பார்த்துருக்கீங்களா, இந்த சேரியட் மாதிரி இருக்கும், உயரமா இருக்கும் பாத்தீங்களா. ஆம்பளை புருஷ மனைவிய, கணவன் மனைவியை கூட்டு போவாங்க. மாப்பிள்ளை பொண்ணு அழைப்புக்கு அந்த சேரியட்ல வச்சு பெரிய 2 குதிரை போவோம் பார்த்துருக்கீங்களா, பெரிய மகாராஜா மாதிரி போவோம். அந்த மாதிரி சேரியட், அதுல ஒரு இது போச்சு. ஒரு இதுல பிஷப் கண்டிருக்காரு. என்ன பார்த்தோன்னா பிடிச்சி கூட்டுவாங்கடா. எனக்கா பயம். சரி நான் ஏறிட்டேன். என்னை ஏற வச்சாங்க, வசரமா இருந்தது. நல்லா அந்த சேரியட்ல ஏறிட்டேன். அந்த முதல்ல போன சேரியட் போயிடுச்சு. பிஷப் நானும் உட்காந்துருக்க அந்த சேரியட், அந்த ரதம் 2 குதிரைகள், வெள்ளை குதிரை இருக்கு, அழகா கொஞ்சம் தூரம் போச்சு. கொஞ்சம் தூரம் போன உடனே நல்லா சந்தோஷமா வந்து பாட்டெல்லாம் சத்தம் கேட்குது. இந்த குதிரைக்கு பார்வை இருக்குது, குதிரையும் கழுதையும் ஒரே நான் தான் நினைக்கிறேன். இதை போய் பார்த்துட்டே இருக்குது. கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குதிரை அடம் பிடிக்குது. என்னன்னா முன்னாடி போக மாட்டேங்குது. முன்னாடி போகாம எப்படி காலை தூக்குது பாருங்க. காலை தூக்குனா நாங்க என்ன ஆகுவோம்,
குதிரை 2 குதிரையும் காலை அப்படி தூக்குது. காலை தூக்குன உடனே நான் நினைச்சேன் நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் அப்படின்னு சொல்லி கீழே குதிச்சிட்டேன். நான் கீழே குதிச்சேன். அவர் மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. எப்பா நீ எப்படிதான் போன்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழைச்சேன்னு எங்க மனைவி கூட்டு ஆமா சர்ச்சைக்கு போடலான்னு சொல்லி கீழே குதிச்சிட்டா. அவர் எப்படியோ போயிட்டாரு. போன பிற்பாடு அவர் வந்தார்ல, நான் கேட்டேன் முதல்ல போன அந்த ரதம் சேரியட் என்ன சொல்றது தேரா ஏதோ வச்சுங்க நல்லா போச்சு. 2 குதிரை அழகா எடுத்துட்டு போச்சு. நம்ம இது மட்டும் சேரியட் மட்டும் ஒழுங்கா எடுத்து போலையே, குதிரை ஏன் முக்கார் பண்ணிச்சுன்னு கேட்டேன். அதுவா, அது ஒரு பெரிய கதை பாஸ்டர். என்னாச்சுன்னா முதல்ல போன குதிரை வந்து வாசனை எல்லாம் சரியா முகரல. ஆனா நம்ம குதிரை என்ன பண்ணுச்சுன்னா எதிரில் ஒரு குப்பை வண்டி வந்துச்சுல, அந்த குப்பை வண்டியை பார்த்துட்டு அந்த குப்பை வண்டி வாசனை அதுக்கு பிடிக்கல. அதனால முன்னாடி போகாம என்ன பண்ணுச்சு, காலை 2 தூக்கி நம்மளை கவுக்க பார்த்துச்சு. என்ன சொல்ல வந்தேன்னா எவ்வளவு சென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இந்த குதிரைக்கு வாசனை நல்லா தெரியும், யாரு எங்க இருக்கான் யார்கிட்ட சேரக்கூடாதுன்னு முகர்ந்து கொள்ளத்தக்கதான ஆமா உணர்வை விசுவாசிகளாகி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாரோடும் போகலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, கை கோர்த்துல விசுவாசிகளை நம்ம வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கழுதை இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னா, அதுக்கு பார்வை தெரியும், வாசனை தெரியும், செவி உண்டு, பலியை அறியும். அது கழுதை தன் எஜமானுடைய பலியை அறியும். ஏசாயாவின் புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். முன்னணினா இங்கிலீஷ்ல மேஜர் இருக்கா. கழுதை தன் முன்னணியை இருக்கக்கூடிய இடத்தை அறியும். நல்லா கவனிங்க. மாடு வச்சிருக்கு நல்லா தெரியும். மாடு வளர்க்குறவங்க வீட்டில் 2 நாள் 3 நாள் கட்டி வச்சுப்பீங்க. அதுக்கு பிறகு இது விட்டாச்சுன்னா மெட்ராஸ் மாடுலாம் என்ன பண்ண, நேராக போய் எங்கே போஸ்டர் இருக்கோ அதை எடுத்து பிரித்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வரும். கரெக்டாக வீட்டுக்கு வரதா இல்லையா, மாடு வச்சுக்கணும் தெரியும். ஏன் எங்கேருந்து போகுது எங்கே வருதுன்னு நல்லா தெரியும். அதுபோல் இந்த கழுதை தான் இருக்கக்கூடிய இடத்தை நன்றாக அறியும். விசுவாசிகள் நான் சொல்றேன், இந்த சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து வேறு எந்த சபையிலும் ஓடக்கூடாது. இந்த தொழுவத்தை, இந்த முன்னணிய, இந்த சபைய நீங்க நன்றாக அறிந்திருக்க வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது ஒரு வைரஸ் வந்து சொல்லுவோம், ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, நம்ம இத்தனை வருஷம் போயிருக்கல, நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமா, சரி என்ன ஒரு 2 கோடி கொடுத்துருப்பியா, 3 கோடி கொடுத்துருப்பியா, 100 ரூபா கொடுத்துருக்கோம். பேச்சு பற்றினா பெரிய பேச்சு பேசும். பாஸ்டர் பாரு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றாரு. உன் காசை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அந்த அம்மாவை பாரு, பிள்ளைங்களை பாரு, நல்லா செழிப்பா இருக்கு. ஏன் நீதிமான் சந்ததி செழிப்பா தான் இருக்கும். ஆனா நீ கொடுக்கறது கர்த்தருக்கு என்று கொடுக்கிறத தவிர பாஸ்டருக்கு கொடுக்கல. ஹல்லேலூயா. இந்த மாதிரி புறங்கூறி தெரியக்கூடாது. புரியுதா? இந்த வழியை நீ அறியணும். என்ன வழி? டேபர்னக்கிள் ஆஃப் க்ளோரி. க்ளோரி. இந்த சபை பேர் நான் நல்லா போய் தெரியணும். யாராவது உங்களை கேட்டா எந்த சபைக்கு போனா, நானா முதல் வாரம் அந்த சபைக்கு போவேனா, 2வது வாரம் இங்கே ஒரு சபை இருக்கா, 3வது வாரம் சபைக்கே போக மாட்டேனா, 4வது வாரம் ஏதாவது ஒரு ப்ரேயர் செல் இருக்கலாம், அங்கே இங்கே அலைஞ்சிட்டே இருக்கேன். உனக்கு முன்னணி தெரியல. மாடு கழுதை தன் முன்னணியை அறிய என்று பைபிள் சொல்லியிருக்கேன். ஊரா சுத்திட்டு வந்தா அது எப்படி தெரியும்? சபை என்பது ஒரு குடும்பம். சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்பது குடும்பம். அப்பனா இந்த குடும்ப உறவில எங்கும் அங்க எங்கும் தெரியாம சபைக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழகான ஒரு சபை போதகரை கொடுத்திருக்க, தரிசனமுள்ள ஜெபிக்க கூடிய ஒரு போதகரை உங்களுக்கு கொடுத்திருக்கிற. அவருடைய தரிசனத்தில் நீங்களாம் இணையணும். பெரிய தரிசனம். இந்த தரிசனத்துல நீங்க சொல்லலாம், ஐயா கவலைப்படாங்க, நாங்க இருக்கோம். நீ காசு கொடுக்காட்டா பரவாயில்ல, ஆனா உன் முன்னணியை நீ அறிந்து கொள்ள வேணும், உன் பாதையை நீ அறிந்து கொள்ள வேணும், உன் மேய்ப்பனை அறிந்து கொள்ள வேணும், உங்களுடைய மேய்ப்பனுடைய துணவியாரை பிள்ளைகளை எல்லாம் அறிந்து கொண்டா கர்த்தர் உங்கள் சந்ததியை நித்தமும் ஆசீர்வதித்து பெருக செய்வார். புரிஞ்சவங்க எல்லாம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்க போகணும் எங்க வரணும், நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரணும், ஒரே ஒரு முன்னணி டேபர்னக்கிள் ஆஃப் க்ளோரி. இந்த சபையில் ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கேன்னா இதில் தான் கட்டப்படணும். ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கு இடம் தெரியும், வாசனை உண்டு, செவி உண்டு, பார்வை உண்டு, தரிசனம் உண்டு. அப்போ இந்த சபையில் உள்ள மக்கள் எல்லாம் தரிசனவாதிகளாக மாறினீங்கன்னா நான் நினைக்கிறேன் 5 வருஷத்துல இந்த இந்தியாவையே நீங்க கலக்க போறீங்க. நான் சொல்லுது தீர்க்க தரிசனம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். உங்க மூலமா அடுத்த 5 ஆண்டுல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு
பெரிய ஒரு எழுப்புதலை உங்க சபையிலிருந்து கொண்டு வர வல்லவரா இருக்கார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் படிச்சு சொல்லுங்க, மனசுல சொல்றேன். அப்ப நீங்க உண்மையா இருந்தா இந்த குருத்தோலை ஞாயிறுல ஏன் நான் அப்படி பேசுறேன்னு தெரியல, இது சப்ஜெக்ட் இல்லை என்றாலும் இந்த கழுதையை பற்றி சொல்லும் பொழுது உண்மை உள்ள கழுதை. இந்த கழுதை மேல வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, கீழே விரிக்கிறாங்க. அந்த கழுதை என்ன நம்ம சொல்லுது, ஐயோ நான் கொஞ்சம் கூட இதுக்கு தகுதி இல்லாதவன், நான் இயேசுநாதரை சுமக்கிறதுனால இந்த பாட்டு சத்தம் கேட்குது, பேண்ட் சத்தம் கேட்குது, துணிகள் எல்லாம் போடுறான், குருத்தோல் எல்லாம் போடுறான். இது எனக்கல்ல, மேல இருக்கார அவருக்காக போடுறாங்க. ஹல்லேலூயா. நான் ஸ்ரீலங்காவுக்கு அந்த படை யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் யார் அனுப்புகிறாங்கன்னா, இன்விடேஷன் மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ், ஸ்ரீலங்காவில் உள்ள மெத்தடிஸ்ட் சபையினுடைய பிரசிடென்ட் என்னை டிவியில் பார்த்துட்டு ஐயாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறேன். எனக்கு முன்னாடி ஜேவி பீட்டர் நல்லா பாடுவார், அவரும் மனைவி அவங்க டீம் எல்லாம் போயிட்டாங்க. ஜாஃப்னாவில் மீட்டிங். அப்போ நான் தனியாக போகிறேன். அந்த ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே என்னை காரில் ஏற்றுறாங்க. காரில் ஏற்றி அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பாஸ்டர்ஸு, சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸு, மெத்தடிஸ்ட் பாஸ்டர்ஸு அவங்களாம் அங்கேயே போட்டிருக்காங்க. உட்காந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது சரின்னு சொல்லிட்டு என் காருக்கு முன்னாடி என்ன போகுதுன்னா, பெரிய பீரங்கி வண்டியில் அது தாங்கி இருக்கவங்க அப்படி இப்படி பார்க்குறாங்க. ஏன்னா வார் சமயத்தில் ஏதாவது குண்டு அடிச்சுட்டாங்களோ அப்படின்னு பார்த்துருக்காங்க. நான் அந்த பக்கத்தில் உள்ள பாஸ்டர் கேட்குறேன், ஏங்க இதுக்கு பின்னாடி நம்ம போனோம், எதுக்கும் அவங்க பாதுகாப்பு போகிறாங்களே, நம்ம ஏதாவது வேறு வழியில் போயிடலாமான்னு. அவர் சொன்னார், பாஸ்டர் நமக்கு பந்தோபஸ்து கொடுக்க தான் இந்த பீரங்கி வண்டிலாம் போயிருக்கு, மிலிட்ரி வண்டிலாம் போயிட்டுருக்கு. எல்லா வண்டிகளும் முன்னாடி 2-3 வண்டி போகுது, அதில் எல்லாம் AK-47 குண்டுலாம் வச்சுருக்காங்க, முன்னாடி போகிறாங்க. சொன்னார், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த வழியில் நம்ம வழியில் போகக்கூடாது, அவங்க போகிற வழியில் தான் போகணும்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாங்கின வீசா என்னென்னா, இட்ஸ் அ ப்ரீச்சர் வீசா, VIP வீசா. உங்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு பெரிய சவால் இந்த நேரத்தில் அப்படின்னு கொண்டு போய் ஹோட்டலில் விட்டாங்க. சாப்பிட்டோம். ஈவினிங் மீட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாஸ் ஷேப்பில் ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. நான் கேட்டேன், இந்த மைதானத்தில் எதுக்கு இது மாதிரி குண்டுலாம் வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு, அடித்தா நீங்கள் செத்துட்டீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் உத்தரவாதி அப்படி. சரி, 5 மணிலேருந்து 7:30 மணிக்கு வைண்ட் அப் பண்ணோம், நீங்கள் 11 மணிக்கு வைண்ட் அப் பண்ணோம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. புரியுதா இல்லையா? சீக்கிரம் முடிங்கப்பா அப்படி சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, சீக்கிரம் முடிங்க. சொல்லிட்டீங்களா? அக்ரிமெண்டா? நான் இழுக்க போறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த மீட்டிங்ல என்ன 5 பக்கம் இது இருக்கு. சரி, என்ன கொண்டு போறாங்க, மிலிட்ரி போலீஸ் எல்லாம் இருக்காங்க. மேடையில் ஏறி பிரசங்கம் பண்றேன். சுவிசேஷ பிரசங்கம் பண்ணிட்டு 7 மணிக்கு 7:30 இறங்கினோன்னு சொன்னாங்க, கார்ல ஏறுங்க, நேராக ஹோட்டலுக்கு போகணும். என்னையா நியாயம், என்னையா அவ்வளவு நெருக்கடியில் உங்களை கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. நான் என்ன நினைச்சேன், நான் அன்னைக்கு இந்த கழுதையை நினைச்சிட்டேன். இந்த கழுதைக்கு வந்த வாழ்வு கட்டப்பட்ட நிலையில, அழுக்கான நிலையில, ஆமா ஞானசாரம் எடுக்காத நிலையில, பாவம் நிறைந்த கழுதையை கொண்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி இயேசுநாதர் உட்கார ஆரம்பிச்ச உடனே பாட்டு சத்தம் கேட்குது. இது வரைக்கும் பாட்டே தெரியாத இந்த குதிரை பாடுது, ஓசன்னா பாடுவோம், ஏசன்னாவா ஓசன்னா பாடுவோம், ஓசன்னா பாடுவான். ஓசன்னா என்ன அர்த்தம்? நான் சேவஸ், எங்களை ரட்சியம். ஏன்னா ராஜாவாக ராஜபவனி வருகிறது. இந்த பவனி என்று தீர்க்கதரிசனமான பவனி பல நூல்களில் எழுதப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்குது. இவர் ராஜாவாக திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. ரட்சகராய் இருக்கக்கூடிய அவர் நியாயம் தீர்க்க சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால கவனமா இருங்க. சபையே விழித்துக்கொள். பாவத்திலும் அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்ட உன்னை திருவமாக பிசாசு பாவத்துக்குள்ளே கொண்டு செல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அவர் ராஜாவாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. கட்டளையிட்டார், கொண்டு வந்தாங்க, அவிழ்த்தாங்க, செய்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சுமந்து போகும்போது பவனியில் எல்லாம் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். மத்தேயு 21:4 வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேல. வாட் இஸ் த இன்டர்பிரேஷன்? சாந்தம் உள்ளவர் தான், ஆனா முரட்டாட்டமான கழுதை, எட்டி வதிக்கிற கழுதை, புறங்கூறுகிற கழுதை, முதச்சிட்டு போடுற கழுதை. இது மேல யார் வர்றாருன்னா
சாந்த குணமுள்ளவராய். அப்ப இந்த ஏறின உடனே அந்த கழுதுடைய ஃபீல் என்னன்னா, ஆச்சா நம்ம சோபனம் மாறணும். இவர் யாரு? நம்ம மேல சவாரி செய்கிறவர். எப்படிப்பட்ட சொல்லுங்க? சாந்த குணமுள்ளவராய். படிங்க. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வருகிறார். 2 கழுதை வருதா? முன்னாடி ஒரு கழுதை, பின்னாடி ஒரு கழுதை. முதல் கழுதை எழுதுறாரு, டயர்ட் ஆச்சுன்னா பின்னாடி கழுதை. சாந்த குணமுள்ள. எல்லாம் சொல்லுங்க, சாந்த குணம். என்னைக்கு ஏசுனார நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சீங்களோ, உங்க கோபத்துக்கு எல்லாம் கலரை கட்டிடணும். அவங்களுடைய எல்லா விதமான அக்கிரம கரைத்தையும் குழியில தோண்டி போட்டணும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களே, ஞானஸ்நானத்தில் உங்களை கழுவிட்டாரு. ஆனபடினால உங்க மேலே சவாரி செய்கிற அந்த சாந்த சொருபி என்ன சொல்றார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனா இருக்கிறேன். என்னிடத்திலே வந்து சொல்லுங்க, கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆமா. இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிற, எவ்வளவு ஆத்திரத்தோடு பேசுற, எவ்வளவு மற்றவர்களை குறை சொல்வதில் எவ்வளவு தீவிரமா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தம் உள்ளவனா இருக்கேன். இந்த கழுதை மேல வருகிறவர் எப்படிப்பட்டவர்? சாந்த குணம். இன்றைக்கு இந்த இடத்துல விட்டு போகும்பொழுது என் பேச்செல்லாம் மாறணும், என் சோபம் எல்லாம் மாறணும். நான் இருக்கக்கூடிய இடம் முன்னணி இதான் என்னுடைய சபை, இதான் என்னுடைய தாய் சபை. சில பேர் சொல்லுவாங்க, இது எனக்கு தாய் சபை, மற்றதெல்லாம் பேய் சபையா? நிறைய பேசுவோம், இதான் தாய் சபை. இங்கே நீங்க பிறந்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே அல்லது இங்கே கொண்டு சேர்த்த உடனே நீங்க சொல்லலாம், இவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சகர் எப்படிப்பட்டவர்? சாந்த குணமுள்ளவர். அடுத்தது, அவர் தாழ்மையின் சிந்தை உடையவர். மாத்திரமல்ல, இந்த இயேசுநாதர் போகும்போது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றா, 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், முன்னடப்பாரும் ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இதுவரைக்கும் படிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். என்னத்திலே ஓசனா? உன்னதத்திலே ஓசனா, விண்ணில ஓசனா. மேலே தேவதூதர் சொல்றாங்க, இயேசுநாதர் பவனி வரும்பொழுது இந்த குருத்தலை ஞாயிறு என்று உன்னதத்திலே ஓசனா. நான் சொன்னேன், ஓசனா என்றால் என்ன அர்த்தம்? சேவஸ், எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும். இன்றைக்கு நம்மை காப்பாற்றக்கூடிய, நம்ம ரட்சிக்கக்கூடிய தெய்வம் ஒருவர் இதோ பவனியில வர்றார். அதை பிரதிபலிக்கத்தக்கதாக தான் காலையில நீங்க ஊர்வலமா வந்தீங்க. ஏன் ஊர்வலமா வந்தீங்க தெரியுமா? உங்க கால் மிதித்த தேசத்தை எல்லாம், பகுதியெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Whatever I preach today, it's a prophetic word for this church. நான் பிரசங்கிக்கிற எல்லா தீர்க்க தரிசனமான சபை செய்தியாக இந்த சபைக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். ஆம் என்று சொல்லு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க கால் மிதித்து வந்த இடத்தெல்லாம் கொடுத்து ஆத்துமாக்களை எல்லாம் அவிழ்த்து கொண்டு வர போறீங்க. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, நான் கட்டு அவிழ்த்து கொண்டு வர போறேன். பாஸ்டர் தான் வரணும்ல, நீங்களே கட்டுகளை அறுத்து அவிழ்த்து இந்த சபைக்குள்ள கொண்டு வர போறீங்க. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஃபுல்லி பேக்ட். காரணம் என்ன தெரியுமா? உங்க சொந்தக்காரர்கள்லாம் நீங்க போன் பண்ணி அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு நீங்களே போட்டு, என் சபையின் சார்பாக அக்கா நீ வாங்க, அத்தா நீங்க, மாமா நீங்க வாங்க, நம்ம வீட்டில் விருந்து சொல்லுங்க. பக்கத்தில் நம்ம வீட்டில் விருந்து. பாஸ்டர் மட்டும் கூப்பிடாத. அவ்வளோ பாவிகளா, பாஸ்டர் கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டீங்களா? என்ன கூப்பிடுங்களா? நான் இங்கே இருக்கிறேன். நான் ரொம்ப தூரம் போகிறேன் குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்ததே பெரிய பாக்கியம் நான் கருதுறேன். ஏன்னா அவங்க ஆராதனை பார்த்து, ஆமாம் பாஸ்டர் அம்மா பிள்ளைகள்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. உங்களை பார்த்துட்டு சந்தோஷமாச்சு. கர்த்தர் இந்த வருஷத்துல ஏதோ ஒரு மகா பெரிய கிரியை செய்ய போறார். ஹல்லேலூயா. நீங்க கால் மிதிக்கிற தேசத்தை ஆண்டவர் கொடுத்து அவர் சுற்றி வருவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 11:11. அவர் சுற்றி வந்து அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, போதும், எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். இந்த குருத்தோலை ஞாயிறுல தேவாலயத்துல, இந்த சபையில, டேபர்னக்கிள் ஆஃப் க்ளோரி சபையில சுற்றி பார்க்கிறார். யார் யார் நல்லவங்க, யார் யார் பரிசுத்தவன்கள், யார் யார் பிச்சுட்டு போடுறவங்க, யார் யார் குறை சொல்றது, யார் யார் குற்றம் கண்டுபிடிக்கிறது, யார் யார் கெட்ட வார்த்தையை பேசுறது, இன்னும் பாவத்தில் இருக்கும் யார் சுற்றி பார்க்கிறார். இல்லை சொல்லுங்க, சுற்றி பார்க்கிறார். உன்னை சுற்றி பார்க்கிறாரு, உன் குடும்பத்தை சுற்றி பார்க்கிறாரு, உன் ஆவிக்குரிய நிலைமையை ஆண்டவர் தேவாலயத்தை சுற்றி பார்த்தார். எங்க பார்த்தாரு? போதும் சொல்லுங்கள, நீங்க பேச மாட்டீங்க, நான் கொஞ்சம் திட்டுறேன். இல்லை, நான் சுற்றி பார்க்கிறேன். நீங்க யார் என்பதை
அவர் நிதானித்து சுற்றி பார்க்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணார்னா சுத்திகரிக்கிறார். சுற்றி பார்த்தார், சுத்திகரித்தார். சாயங்காலமான போது 12 கூட பெத்தனியாவுக்கு போனார். 11ஆம் வசனம் வச்சீங்களா? 12ஆம் வசனம் படிச்சீங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளில் ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்த்தார். அத்தி பழங்கள் காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அது நிலை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. சுத்திகரி இலை இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பார்த்தார். விசுவாசிகள் மாதிரி தான் இருக்கு, ஆனா விசுவாசி இல்லை. இது பார்த்தா நல்லா வெள்ளப்பட கட்டிட்டு இருக்குது. கோச்சுக்காதீங்க யாரும். நான் வெள்ளைப்பட தான் கட்டி வந்துப்பாங்க, இன்னைக்கு விட்டாங்க. வெள்ளைப்பட கட்டுறது ரொம்ப நல்லது, ஆனால் அதோடு கூட உள்ளத்தில் பரிசுத்தமாக இருக்கணும். காரணம் என்ன? நம்ம சுத்திகரிக்கிற, சொல்லுங்க பார்க்கலாம், சுத்திகரிக்கிற மரத்தை சுத்திக்கிற பழம் இல்லை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்தான சுற்றி பார்த்து சுத்திகரிக்கிறவர். மூன்றாவது என்ன பண்ணார்னா 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சுகமாக்கினார். இருக்கா? அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள். தேவாலயத்தில் நடக்கிற காரியம். தேவாலயத்துல அவர் சுற்றி பார்த்தார், சுத்திகரித்தார், சுகமாக்கினார். அல்லேலூயா. நான் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே பேச மாட்டேன். பாயிண்ட் இருந்தா கூட பேச மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த கால வேளையில இந்த பவனிக்கு போயிட்டு வந்த உங்களை சுற்றி பார்க்கிறார். உங்களை பார்க்குறாரு, அவர் உங்கள் உள்ளத்தை பார்க்குறாரு. இது எப்படிப்பட்டது, இவங்க எப்படிப்பட்டவங்க. அல்லேலூயா. சொன்னாங்க, பவனிக்கு வந்தாங்க, சுற்றி பார்த்து சுத்திகரிக்கிறார். சொல்லுங்க, சுத்திகரி ஆண்டவர். அதன் பின்பு சுகமாக்கினார். ஆலயத்தில் என்னது? சப்பானி, குருடருங்க, அவங்க எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் விசுவாசிகள் இருப்பாங்க. ஆவிக்குரிய பிரகாரமா சொல்றேன், சப்பானிகளா இருப்பாங்க. 10 வருஷம் ஆச்சு நடக்க முடியல, 10 வருஷம் ஆச்சு ஒரு ஆத்மாவை கொண்டு வரல, 10 வருஷம் ஆச்சு இன்னும் ஆத்மாதேசம் இல்லை. சப்பானிங்க சுகமாக்குற இந்த கால வேளையில உங்களை சுற்றி பார்த்து, உங்களை சுத்திகரித்து, உங்களை சுகமாக்கி இந்த இடத்துல இருந்து அனுப்ப. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அதற்காக தான் இந்த நாளில இந்த இயேசு கிறிஸ்து எருசலேமிலே ராஜாதி ராஜாவாக பவனி வந்தார். அவருடைய பவனி என்பது இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதுதான் நிறைவேறுக்குது. அவரை ராஜாதி ராஜாவாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசி பாருங்க. சங்கீதம் 48:1-2 நினைக்கிறேன். வாசி பாருங்க, தப்பு நிறுத்தி வாசி பாருங்க. முடிஞ்சு போச்சு. 11 மணிக்கு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ரைட். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தனமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரம் எது? இது. ஆமென். இயேசு மகாராஜாவின் நகரம் எது? சீயோன், தேவனுடைய சபை. நீங்க தான் இந்த சபையில ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உங்களை எல்லாம் சுத்தமாக்க விரும்புகிறார். உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவரும் சுற்றி பார்த்து உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஹீலிங், ஆவிக்குரிய சுகத்தை கொடுத்து உங்களை சந்தோஷத்தோடு அனுப்ப போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் புரிஞ்சது? ரொம்ப வேகமா சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த குருத்தோல ஞாயிறுல நம்ம சப்மிட் பண்ணோம். என்னை சுத்திகரியும், சுகமாக்க ஆண்டவரே, ஆவிக்குரிய பிரகாரமாக நான் வீக்கா இருக்கிறேன், சிக்கா இருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு வந்தா உங்களை சுத்திகரித்து சுகமாக்கி உங்களை விடுதலையோடு அனுப்புவார். நீங்கள் எப்படி ஆகிலும் இந்த சமுதாயத்துக்கு உங்க சொந்தக்காரருக்கு சாட்சியா இருக்கணும். ஈஸ்டர் ஆராதனைக்கு கடிதம் போட்டு, இல்லை கடிதம்லாம் இப்போதான் எஸ்எம்எஸ் அனுப்பி ஃபோன் பண்ணி உங்க சொந்தக்காரெல்லாம் கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஹைகாஸ்க்காக ஜோம் பண்றீங்களே, அவங்கெல்லாம் கொண்டு வந்து நீங்க நிறுத்துங்க. கர்த்தர் மீத காரியத்தை பார்த்து வர. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே மக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு டீமன் கொடுப்பா. எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன்.
பிரபு, ராஜா. அவர் சாதாரணப்பட்டவர் இல்லைங்க, அவர் ராஜாதி ராஜா. நீங்க அவரை சுமந்து வந்திருக்கீங்க. சுமக்கிற நீங்க பரிசுத்தமா இருக்கணும், கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும், உங்க சுவாபம் மாறணும், தாழ்மை உண்டாகணும். ஏதோ விரிக்கிற கம்பளம் எல்லாம் உங்களுக்கு இல்ல, உங்க மேல இருக்கிற இயேசுநாதருக்காக மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்தணும். அடுத்த வாரத்துல இயேசுவை சுமந்து கொண்டு மற்றவர்களையும் சுமந்து கொண்டு வர கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் உதவி செய்வாராக. இந்த குருத்தோலை ஞாயிறு என்று உங்களை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில இந்த திருவசனத்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் கேட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிட்டு சாமி ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தையும் ஆண்டவரை போதுகிற குடும்பத்தையும் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த நன்மையுள்ள கரம் கூட இருப்பதாக இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரை சுனிரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரை சுனிரே. பிரிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். அருமையான பாடல பாடும்போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவதாசனுக்கு இப்படிப்பட்ட நல்ல பாடல்களை, இந்த பாடலை அவர் தான் ஏற்றிருக்கிறாரு. இன்னைக்கு இந்திய தேசத்துல மாத்திரம் உலகம் எங்க இப்படிப்பட்ட பாடல பாடுறாங்க. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் ஒருவர் என்றால் அது இயேசு மாத்திரமே. காலைல வந்து நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டே அருமையான அங்கிள்காய், அருமையான குடும்பத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் பீயிங் ஹியர் அங்கிள் ஆண்டி. தேங்க்யூ. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட மூத்த தாபன்மார்கள் நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய பட்டணத்துக்கு அவசியம். நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம். ஆமென். அவங்களெல்லாம் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சு அவர் சொன்ன மாதிரி கர்த்தருடைய வருகை வரையில கர்த்தர் அவளை வைத்திருப்பாராக. அல்லேலூயா. இந்த காலையில் இந்த ஆராதனை கலந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேரம் கடந்துருச்சு. காரியத்தை இன்னைக்கு பிள்ளைகள் சொல்லுங்க. நான் அறிவிப்புல சொல்ல மறந்துட்டேன். தேவைகள் நம்முடைய சபையில இருக்குது. இப்படி கூடி எல்லாரும் வரும்பொழுது இந்த ஏசி வந்து இந்த கூலிங் கம்மி ஆயிடுச்சு. ஏசி ஒன்று இன்னொன்று எக்ஸ்ட்ரா அங்கே போடணும். இன்னொரு 3 ஏசி போடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் அது எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றதுக்கு ஒன்றை வாங்கியிருந்தோம். அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் மாத்திரமே 2-3 எலக்ட்ரிஷியன்ஸ் கிட்ட கேட்கும்போது ஒரு 25,000 ரூபாய்க்கிட்ட ஆயிடும். எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் மாத்திரம் கொடுக்கறதுக்கு 3 ஏசிக்காக அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாரம் எப்படியாவது போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சோம். ஊருக்கு போயிட்டு வந்தோடனே கேட்ட உடனே இந்த எலக்ட்ரிக்கல் வயலே அவ்வளோ ஆயிடுச்சு, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏசி வேணும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு கூட இந்த மிக்சர் ஆக்சுவலி இந்த மழை காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையானதுனால மிக்சர் சரியா இயங்கவில்லை. நான் அதிகமாக இப்படிப்பட்ட காரியங்களை மிகப்படுத்தி கேட்கறதுக்காக நான் சொல்ற விரும்புறதில்ல. என்ன நடக்குதுன்றத சொல்றேன். கர்த்தர் உங்களிடத்துல பேசி இதுல நானும் ஒரு பங்கா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு மிக்சர் இஸ் அபவுட் 3 lakh. அந்த மிக்சரை வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணிருக்கிறோம். ஏசி ஒரு 3 ஏசி வாங்கினேன். நாங்கள் அதுக்கு ஒரு ஸ்லைடு பண்றேன். நாங்கள் எனக்கு மறந்துச்சு, தப்பா சொல்ல விரும்பல. நாங்கள் எப்படியும் எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தேவை இருக்கு. ரெண்டும் சேர்த்து இப்போதைக்கு உடனே வருகிற நாட்கள். அதனால இந்த ஒன்றாய் இப்படி எல்லாம் வரும்பொழுது இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக இருக்கிற நாட்கள், இதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாட்களில் சந்திப்பார். உங்களுக்கு நீங்க ஏவப்படுறவங்க அது குறித்து நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்லை மற்ற பகுதியில் உங்களோடு கூட ஷேர் பண்றோம். ஒரு சிறு தொகையா இருந்தாலும் சரி, இல்லை ஏவப்படுகிற பெரிய தொகையா இருந்தாலும் நீங்க அந்த கூகுள் பே நம்பருக்கோ இல்லை பின்ஸோட நம்பர் இருக்கோ இல்லை மற்ற நம்பர்கள் இருக்கும், நீங்க கொடுக்கலாம். இல்லை கவரில் போட்டு இப்படிப்பட்ட இந்த காரியங்களுக்காய் நான் உதாரணமாய் கொடுக்கிறேன்னு விரும்புறவங்க நீங்க தாராளமாய் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் தேவையின் மத்தியில
இப்படிப்பட்ட காரியங்களை மனமோந்து உற்சாகமா நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முற்படுங்க. தேவையில்லாத யாருன்னா ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு விதங்கள்ல தேவை இருந்துட்டே தான் இருக்கணும். அதுலயும் அதுல விசேஷமா விசுவாசிகளை பார்த்து சவாலா கர்த்தர் சொல்றது என்னன்னா, கொடுங்கள் கொடுக்கப்படும். எப்ப கொடுக்க சொல்றாரு? இல்லாத போது, பிரச்சனையா இருக்கும்போது கூட கொடுன்றாரு. கொடுத்து பாரு, கர்த்தருடைய ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அதனால மனமா வந்து நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பங்கு பெறுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய தேவைகளை மாத்திரம் இல்ல, நீங்க அநேகருக்கு கொடுக்கிற அந்த உதாரத்துவத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஆமென். காலையில் கலந்து கொண்டு எல்லாருக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னை கண்டார். அதனால தான் இன்னைக்கு நான் அவரை காணும்படிக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் என்னை பார்த்தபடினாலதான் கட்டவிழ்க்கப்பட்டு இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற கிருபைக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதுக்கு ஒரு நன்றி செலுத்தி நாம இங்க இருந்து கடந்து போலாம்? எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. என்ன பார்த்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலை இருந்து என்னை நீர் பார்த்தீர். என்னுடைய தாயின் கருவிலே கர்த்தர் என்னை நீர் கண்டீர். கொஞ்சம் ஒரு வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம பல காரியங்களை தான் யோசிச்சுட்டே இருக்கிறோம். அதுவும் ஆராதனைக்குள்ள வந்தாலும் திரும்ப எல்லாத்தையும் பிசாசு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறது அவன் வேலையா இருக்குது. அவனுக்கு இடம் கொடுக்காம நீங்க உங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, just because you saw me Lord in all what I was going through, என்னுடைய நெருக்கத்திலே நிர்பந்தத்திலே ஏதோ என் பிள்ளை நிமித்தமாய் என்னை கர்த்தர் பார்த்தீர், என் சூழ்நிலை நிமித்தமாய் கர்த்தர் என்னை பார்த்தீர். நீ பார்த்தபடினாலே இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட்டவனாய் இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரே. கட்டவிழ்க்கப்பட்ட என்னை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் என்னை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வீர். உம்மை சுமந்து செல்லுகிற ஒரு கருவியாய் நான் இருக்க நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கருவியாய் கர்த்தர் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை சுமந்து போகிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். என்னுடைய சொந்தங்களிலே, என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே, என்னுடைய அயலகத்தார் மத்தியிலே, என்னுடைய உறவினர் மத்தியிலே இயேசு மாறாதவர் என்று சொல்லுகிற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கர்த்தர் உன்னை பார்த்திருக்கிறார். உன் சூழ்நிலையை பார்த்தபடினாலே இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் கட்டவிழ்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் கட்டவிழ்க்கிறது நோக்கம் என்ன தெரியுமா? உன் மேல, உன் சூழ்நிலையில நானும் உக்கோடு உட்கார்ந்து உன்னிலே அமர்ந்து நான் பிரயாணம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உண்மையில அவர் பிரயாணம் பண்ணுகிறதற்கு அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ அவருக்காய் பயன்பட வேண்டும். இந்த இயேசுக்காய் நான் பயன்பட வேண்டும் என்று சொல்லி உன்னை நீ அர்ப்பணிக்கும் பொழுது இந்த மகிமையின் ராஜா உன்னிலே மகிமைப்படுவார். அப்படியே மகத்துவம் உனக்குள்ள விளங்கும். இதுவரையில உன்னை இலக்காரமா பார்த்தவங்க, ஏளனம் பண்ணவங்க, இந்த இயேசு உன் மேல இருக்கிறதை பார்க்கும் பொழுது உன்னை கணம் பண்ண துவங்குவாருங்க. உனக்குள்ள அந்த கணம் புறப்பட்டு வரும். நீ இதுவரையில ஒரு கட்டப்பட்டவனா இருந்திருக்கலாம். இதுவரையில உன்னுள்ள செய்ய முடியாதபடிக்கு இயலாமையில் இருக்கலாம். ஆனா உண்மையில இயேசு பிரயாணம் பண்ணுகிறபடினாலே, இயேசு உன் மேல இருக்கிறபடினாலே உன்னிலிருந்து மகிமை புறப்பட்டு வருகிற நாட்களாய் மாறும் என்று இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு. உங்களை நீங்களே ஆசீர்வதிச்சு உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த மேலான ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால ஆண்டவரே, எதிலையோ அன்று மாட்டி கட்டப்பட்டிருந்த என்னை கர்த்தர் கட்டவிழ்த்து உடைய பிள்ளையாய் மாற்றினீரே. உடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே, அந்த ஸ்லாக்கியங்களுக்குள்ள என்னை கர்த்தர் நிறுத்திருக்கிறீரே. இன்றைக்கு நான் விடுதலையா இருக்கிறேன். ஒரே ஒரு அறிக்கை உங்க வாயில சொல்லுங்க, நான் விடுதலையா இருக்கிறேன், நான் சுகம் பெற்றிருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறீர். இந்த இடத்திலிருந்து நிறைவுள்ளவனாய் நான் போகிறேன். குறைவுள்ள வாழ்க்கை அல்ல. கட்டப்பட்டிருக்கும் பொழுது நான் குறைவுள்ள வாழ்க்கையா இருப்பேன். ஆனா இங்கிருந்து நான் போகும்பொழுது நிறைவுள்ளவனாய் போகிறேன். இங்கிருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் போகிறேன். நான் போய் ஒரு காரியத்தை பேசுவேன். ஒரு காரியத்தை நான் சொல்லும் பொழுது என் வார்த்தையின்படியே கர்த்தர் காரியங்கள் எனக்காய் நீர் வாய்க்க பண்ணுவீர். என்னிலிருந்து மகிமை புறப்பட்டு வரும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தி நீர் அப்படியே இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்வீங்க. ஆசீர்வாதமாய் புறப்பட்டு போகிற உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீங்க. சாட்சிகளோடு கூட தேவ சமூகத்துல வரட்டும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின்